ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை எடுத்து உரிச்சு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா விதங்கின பிறகு ஒரு 2 கைப்பிடி முருங்கைப்பூவை கிள்ளி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா விதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா விதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.